ரதியின் புன்னகை. மாமல்லர் எழுதின ஓலையில் இருந்த ஒரு விஷயத்த மட்டும் நினச்சி சிவகாமி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு போனான். சக்கரவர்த்தி மகனா இல்லாமல் ஆயனர்கிட்ட சிற்ப வேலை கற்றுக்கிற சீடனா இருக்கக்கூடாதான்னு எழுதியிருந்தார்ல, அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை தன்னோட காதலுக்காக சிவகாமிக்காக வேணான்னு ஒதுக்க தயாராக இருந்தாருல, அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டா சிவகாமி. ரதி, உன் தோழி சிவகாமி மாதிரி இந்த உலகத்திலேயே பாக்கியசாலி வேற யாரும் இல்லடி. 8 மாதத்துக்கு முன்னாடி அவரை பற்றி உன்கிட்ட குறை சொன்னேன்ல, அதெல்லாம் மறந்துடு. இன்னைக்கு கமலி வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார். நாளைக்கு ரதியை உன் கூட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட பெரிய மனுஷங்களோட உறவு நமக்கு ஒத்து வராதுன்னு சொன்னேன்ல, அவர் தான் இன்னைக்கு ராஜ்யம் எதுக்கு சிவகாமி, எனக்கு நீயே போதும்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறதும் நியாயம்தானே ரதி. எனக்கு அவரும் அவருக்கு நானும் போதாதா? ராஜ்யம் எதுக்கு? சண்டை கொலை சாவெல்லாம் எதுக்கு? ஆனா ரதி, உனக்கு மட்டும் யோகம்தான். மாமல்லரும் நானும் மனுஷன் நடமாட்டமே இல்லாத நடுக்காட்டில் சின்னதாக வீடு கட்டி வாழ போகிறோம். அப்போது இந்த சுகபிரம்ம ரிஷியை அடித்து துரத்திட்டு உன்னை மட்டும்தான் எங்கள் கூட வச்சுப்பேன். உனக்கு வேலையும் ரொம்ப இருக்கும் ரதி. எனக்கும் மாமல்லருக்கும் நடுவில் நீ தான் தூது போக வேண்டியதாக இருக்கும். இதை கேட்ட ரதி கண்ணாலேயே சிரிச்சிட்டு புல்மேய ஓடிருச்சு. அம்மா சிவகாமின்னு குரலை கேட்டு சிவகாமி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தா. ஆயனர் செடி கொடிக்கு பின்னாடி இருந்து வந்தாரு. நம்ம ரதிக்கிட்ட பேசிட்டு இருந்தது அவர் காதல விழுந்திருக்குமோன்னு நினைச்சு அவளுக்கு பயமும் வெக்கமும் கலந்து வந்துச்சு. குழந்தாய், எனக்கு தூக்கு வாரி போட்டுருச்சு. நடுக்காட்டுல யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு நினைச்சேன். ரதிக்கிட்டையா பேசிட்டு இருக்க? நீயும் பாவம் என்ன செய்வ? உன் கூட பேசுறதுக்கு இங்க யாரும் இல்லை. பொழுது போறது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். காஞ்சிலையாவது உன் தோழி கமலி இருக்கான்னு சொன்னப்போ சிவகாமி அவள் அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அப்பா உங்களுக்கு தெரியுமா, கமலி கமலின்னு மென்னு முழுங்குனான். ஆயனர் பதற்றமா, கமலிக்கு என்னாச்சுமா, உடம்புக்கு முடியலையான்னு கேட்டாரு. சிவகாமி ஆயனரோட காது கிட்ட போய் கமலி வயிற்றுல சின்னக்கண்ணன் வந்திருக்கான்னு சொன்னான். ஆயனரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சிவகாமியோட கல்யாணத்தப்பவே நான் ஆசிர்வாதம் பண்ணேன்னு சொன்னாரு. அப்பா, உங்க செல்ல மகளுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டா. அப்போதான் வாய் தவறி சிவகாமின்னு சொன்னது ஆயனருக்கு புரிஞ்சுது. என்னம்மா சொன்னேன்? சிவகாமி கல்யாணத்தை பொண்ணு சொல்லிட்டேனா? அதனால என்ன, உனக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நான் சொல்ல வந்தது என்னன்னா, கமலியோட கல்யாணத்தப்பவே நான் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணேன். சீக்கிரம் கமலிக்கு ஆண் குழந்தை பிறக்கணும், அது என்கிட்ட சிற்பக்கலை கற்றுக்க வரணும்னு சொன்னாரு. இப்படி சொல்லிட்டு ஆயனர் அமைதியாயிட்டாரு. அவரோட மனசு சிவகாமியோட கல்யாணத்தை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. பரஞ்சோதிக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முன்ன அவர் நினைச்சது ஞாபகம் வந்துச்சு. இப்போ அவன் பெரிய போர் வீரன், கோட்டை தளபதியாகவும் இருக்கான். ஒரு சிற்பியோட மகளை கல்யாணம் பண்ணிக்க அவன் சம்மதிப்பானா? அப்பா, என்ன யோசிக்கிறீங்கன்னு சிவகாமி கேட்டா. ஒன்றும் இல்லைம்மா, பரஞ்சோதி கிட்ட நான் பேசிட்டு இருந்தப்போ நீ திடீர்னு எங்கே போயிட்ட? அவங்கிட்ட சக்கரவர்த்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி அனுப்பியிருக்காரு. அதை பற்றி உன் விருப்பம் என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா உன்னை காணோம். வா, வீட்டுக்கு போய் சாவகாசமாக பேசலாம். உன் அத்தை சாப்பிடாம கூட நம்ம எங்கே தொலைஞ்சு போயிட்டோம்னு தேடிட்டு இருப்பான்னு சொன்னார். 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தப்போ ஆயனரோட மனசு சிவகாமியோட வருங்காலத்தை பற்றி நினச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் சிவகாமியோட மனசோ தேன்மலரை மொய்க்கும் வண்டை போல் மகிழ மரப்பொந்தில் இருந்த மாமல்லரின் ஓலையை சுற்றி வட்டமிட்டு கொண்டிருந்தது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.